அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி முதல் வேலையாக பண்ணக்குள்ளே தான் விளையிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு வந்து பார்த்தோன்னா கோழிகளுக்கு நம்ம கோழி இளங்குஞ்சுகளுக்கு தண்ணியில் தீவனம் இல்லை. அந்த டப்பா 2 கீழே எடுத்து வச்சேன். அது தண்ணி வைக்க தீனி வைக்க மாதிரி. நேற்றுக்கு வந்து எலெக்ஷன் ரிசல்ட் இல்லை. எலெக்ஷன் ரிசல்ட்டில் எவன் ஜெயிச்சா என்ன வந்து ஒருத்தன் என்ன அப்படின்னு நினைக்கல. இருந்தாலும் அது சின்ன கொஞ்சம் மன கஷ்டம் இருந்தாலும் அந்த இதிலே பார்க்காம விட்டேன். தீனி வைக்காம விட்டேன். கோழி குஞ்சு நான் பார்த்தா ரெண்டு கூண்டுலையுமே பார்த்தோன்னா எல்லாம் ஒரே கத்திக்கிட்டு இருக்குது. சில இப்போ வந்து நம்ம தீவனம் எடுக்க போகிறோம். எடா 2 டப்பா எடு. இந்த டப்பா எடு, இந்த தீனி டப்பா எடு. எடுத்தா தண்ணி முண்டை தீனி முதல்ல அள்ளிட்டு வந்து வைப்போம். நம்ம பண்ணையில் தீவனம் வந்து கோழிகளுக்கு என்ன கொடுப்போம்னாக்கா, நம்ம மில்லில் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் தான் கொடுப்போங்க. போன பேட்ச் வந்து கம்பும் கேவரும் கொடுத்தாங்க. கம்பு தீர்ந்து போச்சு. கம்பு இன்றைக்கி லோடு வரும் இன்றைக்கி தான். அதில் நம்ம என்ன பண்ணுறோம், சோளம், அதாவது என்ன சோளம் இது, வெள்ளை சோளம் சொல்லுவாங்க, மக்கட்ட சோளம் சொல்லுவாங்க. இந்த சோளத்தை போட்டுக்கிறோம் கொஞ்சம். தூக்கிட்டு வாயா. கம்பு இல்லை, கம்பு மாவாக இருக்குது. மாவாக இருக்குது, தப்பு இல்லை. மாவை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இங்கே பாருங்க மாவு. இந்த மாவு நல்லா இருக்குமா? மாவை கொஞ்சம் போட்டுக்கிறோம். அப்படியே தூக்கிட்டு வா. அடுத்தபடியே கேவரு கொஞ்சம் போட்டுக்கிறோம். கேவரு விட்டோம். இப்போ வந்து சத்து மாவு எதுக்காக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சத்து மாவு கொஞ்சம் போகிறோன்னா இப்போ சக்கரை நம்மகிட்ட இல்லை. கோழிக்கு நல்லா இருக்குமா? எப்படி சொல்கிற? கோழிக்கு நல்லா இருக்கும். எது? சத்து மாவு. சத்து மாவு. இந்த சத்து மாவு எதுக்குன்னா கொஞ்சம் இனிப்பு சத்து வேணுங்கிறதுக்காக இந்த சத்து மாவு சேர்த்துக்கிறோம். இது வையா, இது அப்படியே நம்ம கலந்து விட்டுக்கிறோம். அப்படியே இந்த மாதிரி இப்படி கலந்து விட்டுக்கிறோம். இந்த மாப்பிள்ள இப்போ கலந்துட்டோமே, எல்லாம் கலந்துச்சு. இப்போ இப்போ நம்ம எடுத்துக்கிறோம். இதை வந்து பார்த்தோன்னா இப்போ 2 கூண்டில் இருக்க ப்ரூடிங்கில் செட்டப்பில் இருக்கிற 2 கோழிக்கு வைக்கிறோம். இது எத்தனை கிலோ இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். 2,400 இருக்குது. இந்த 2,450. இந்த டப்பா விட்டு 50 கிராம் போனாலும் பார்த்தோன்னா 2,400 இருக்குது. 2,400 வைக்கிறோம். 2,400னா ஒரு கோழிக்கு வந்து பார்த்தோன்னா 1,200 விதத்தில் வைக்கிறோம். 2 கோழி கூண்டில் ப்ரூடிங்கில் வச்சுருக்கிறோம். இப்போ அது 2க்குமே இந்த தீவனம் ரெடி ஆகிடுச்சு. இந்த தீவனத்தை கொண்டு வைக்கிறோம். தீவனம் இல்லாதால கோழி குஞ்சு எல்லாம் கத்திக்கிட்டே இருக்குது. மதியானமும் சாப்பிடலையா? நீ பார்த்தியா? நீ பார்த்தினா எடுத்து வைக்க வேண்டியதுனா? ஏன் எடுத்து வைக்கல? இதை இப்போ நம்ம 2ஆக பிரிச்சுக்கிறோம். இல்லை பசியோட வேகத்தில் எல்லாம் கத்திக்கிட்டே நிற்கிது. எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் 2 கூண்லேயுமே. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ எடுக்கும்போது பார்த்தோன்னா மேலே என்னென்ன வெள்ளை கலர் தெரியும் ஒரு நேர் கேட்டிருந்தாரு. மேலே வெள்ளை கலர் ஒன்றும் இல்லைங்க. அது வந்து பார்த்தோன்னா பேனர் ஷீட்டு. பேனர் ஷீட் எங்கே வாங்கணும்னு பார்த்தோன்னா ஓம் சக்தி பேனர் ஷீட் கம்பெனியில் வாங்கினேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நம்ம கமெண்டில் தெரிவிங்க. நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வாங்கி தர்றேன். இப்போ வந்து நம்ம அள்ளிட்டு வந்த தீவனத்தை 2ஆக பிரிச்சுக்கிறோம். கோழிக்கு என்ன தேவைப்படும்? பள்ளிட்டு வந்த தீவனத்தை 2ஆக பிரிச்சுக்கிட்டோம். இப்போ இதை எடுத்து நம்ம கூண்டுக்குள்ளே வைக்க போகிறோம். இந்த பெரிய டப்பா இருக்குது. அந்த கொஞ்சம் 2 நாளைக்கு முன்னாடி விட்ட கோழி குஞ்சுகளை வச்சுருவோம். பாருங்க உள்ளுக்கு வச்சாச்சு. பாருங்கள் எல்லாம் எவ்வளோ வேகமாக சாப்பிடு பாருங்கள். அவங்களுக்கு பசியோட கொடுமையில் இருந்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ வேகமாக சாப்பிடு பாருங்கள். எல்லாம் பசிக்குது இல்லை, அதில் வேகமாக இறைய எடுக்குது. ஏன்னா நேற்று போலும் பட்டினி போட்டேன், மறந்துட்டேன் தீவனத்தை வைக்கிறதுக்கு. அடுத்தது இந்த கூண்டில் இருக்க குஞ்சுகளுக்கு தீவனத்தை தூக்கி வைக்கிறோம். இது கொஞ்சம் சின்ன குஞ்சு, ஒரு 2 நாள் லேட்டாக பொறிச்ச குஞ்சு. அதில் வந்து பார்த்தோன்னா இந்த பாருங்கள், இதுக்கு தீவனத்தை வச்சிட்டோம். இது எப்படி இருக்குது பாருங்கள். பாரு, இதுவும் பசியோடு தான் இருக்குது. இது எல்லாம் ஏறி பறக்குது பாருங்கள். இப்போ வந்து கோழிகளுக்கு தீவனம் ரெடி ஆச்சு. இப்போ தீவனத்தை கொடுத்து முடித்த உடனே அடுத்த கோழிகளுக்கு தண்ணி வைக்கணுங்க. ஏன்னா இப்போ சாப்பிட்டோன்னே தண்ணி தான் எடுக்கிறது கண்டிப்பாக.
அதில் இப்போ நம்ம தண்ணி வைக்க போகிறோம். இப்போ தண்ணி வச்சுட்டு குடிச்சிடும். தண்ணி வச்சு குடிக்க வைக்குமா? ம். சரி, தண்ணி வச்சு குடிக்க வைக்கிறியா? நீ வைக்கிறியா? எப்படி அடிக்க? கோழி தான் பக்குன்னு சாப்பிடும். கோழி இதை சாப்பிடணும். பக்குன்னு சாப்பிடுதா? ம். அதனால நீ வைக்க மாட்டியா? அஸ்தா, நீ வைக்கிறியா? தண்ணி வைக்கிறியா? கோழி கொத்துமே. கொத்தாத. இது நல்லாவே கோழி குத்தும் கையில். அது அன்னைக்கு கோழி கூப்பு அங்கே தீனுக்கு விளக்க மேலே எடுத்து உண்டு காலை குடிச்சிருச்சு. உண்மையா? இதுதான் இந்த கோழி தான். சரி, ரைட்டு. இப்போ வந்து நம்ம தண்ணி இந்த 2 டப்பாவில் தண்ணி வைக்கணும். கூண்டில் ஒரு டப்பா 2 டப்பா கழுவி தண்ணி பிடிச்சிட்டு வந்துடும். இப்போ 2 டப்பாவில் தண்ணியை பிடிச்சிட்டு வந்துட்டோம். இப்போ பிடிச்சிட்டு வந்த தண்ணியை பார்த்தோன்னா நம்ம கூண்டுக்குள்ளே வைக்கணும். ஏன்னா கூண்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் லேட்டாக தண்ணி வைக்கலாம்னு வச்சிங்கன்னா ரொம்ப தப்பாக போயிடும். கோழிகளுக்கு பாதிப்பு நிறையா வந்துடும். ஏன்னா அந்த குஞ்சுகள்லாம் வந்து பார்த்தோன்னா ஆர்வத்தில் பசியோட கொடுமையில் கொஞ்சம் வேகமாக தீவனம் எடுக்கும். தீவனம் எடுக்கும்போது அதை விற்கிக்கிட்டு கோழி குஞ்சு இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதிக நேரம் எடுத்துக்காமல் தீவனம் வச்ச உடனே தண்ணி வைக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தண்ணி வச்சிட்டோம் நம்ம. ஏன்னா தண்ணி வைக்கலன்னா கண்டிப்பாக கோழி குஞ்சு சாப்பிட்டோன்னே பாருங்கள் விற்கிக்கிட்டு இறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், தண்ணி வச்சா தண்ணி குடிக்குதா? எல்லாமே இறங்குது. எல்லாம் இறங்கி தண்ணி குடிக்குதா? அஸ்தா, ஏன் தண்ணி குடிக்குது? தண்ணி தாகம் எடுத்துச்சா? பாருங்கள், எவ்வளோ தண்ணியை உடனே வச்சுருங்க. கண்டிப்பாக இந்த தப்பு மட்டும் பண்ணி கொஞ்சம் லேட்டாக தண்ணி வச்சுனாலும் கொஞ்சம் பாதிப்பு தான், கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும். அப்படி இந்த கூண்டுலேயும் தண்ணி வச்சுருவோம். இப்போ கூண்டு இருக்கும். இந்த கூண்டுலேயும் தண்ணி வச்சாச்சு. இப்போ தண்ணி வச்சோன்னா இந்த தாய் கோழியும் தண்ணி குடிக்க வந்தோடனே குஞ்சுகளும் குடிக்க ஓடி வருது. எல்லாமே மேலே தூக்குது. ஒரு கோழி குஞ்சு செத்து போச்சு. எங்க? அன்னைக்கு ஒரு கோழி குஞ்சு. அன்னைக்கா? எல்லா கொஞ்சம் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சு. இது வந்து நம்ம காலையில் முதல்ல செய்யக்கூடிய வேலைகள். அடுத்தபடி பார்த்தோம்னா நம்ம அடையில் வச்சு சின்ன கோழி, சில கோழி அடையிலே இருக்குது. அதில் எத்தனை குஞ்சு பொறிக்குது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தோன்னா ஒரே ஒரு குஞ்சு மட்டும் பொறிச்சிருக்குது. பாய்க்கெல்லாம் குஞ்சு பொறிக்கவே இல்லை. பொறிக்குமே என்னன்னு தெரியல. அந்த முட்டையெல்லாம் முதல்ல ஒரே ஒரு குஞ்சு மட்டும் பொறிச்சிருக்கு பாருங்கள். பாய்க்கு முட்டைலாம் பொறிக்குமா பொறிக்காதான்னு தெரியல. இந்த முட்டைலாம் கூடு முட்டையா இல்லை நல்ல முட்டையாக முதல்ல செக் பண்ணோம். என் பையன் ஊருக்கு போயிருக்காங்க, வந்த விட்டு தான் செக் பண்ணணும். அதெல்லாம் செக் பண்ண முடியல நம்மளால். நான் செக் நானே செக் பண்ணிடுவேன். இருந்தாலும் அது இத்தனை முட்டை வச்சு எத்தனை முட்டை பொறிச்சிது அப்படின்னு சொல்லி நம்ம நேரில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதோட அப்டேட் வேணுங்கிறதுக்காக தான் நம்ம இன்னும் எடுக்காமே வச்சுருக்கிறோம். இப்போ இதெல்லாம் முட்டை நிறைய கொஞ்சம் லேட்டாக வச்சு விட்டா தான் இது தானாக அடையில் வந்த கோழி. இந்த கோழி அதே மாதிரி இந்த கோழியும் பார்த்தீங்கன்னாலும் இதுலேயும் முட்டைலாம் அப்படியே தான் இருக்குது. இதுலேயும் நான் அடை தெளியல. அதனால் அந்த குஞ்சு பொறிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா ஒரே ஒரு கோழி மட்டும் அடையிலேருந்து ஏஞ்சி போயிடுச்சிங்க. அது வந்து தன்னுடைய குஞ்சுகள்லாம் உள்ளுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 நாள் இதுக்குள்ளே இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தோன்னா எழுந்திரிச்சு ஓடி போச்சு. சரி, பரவாயில்ல. அதாவது இப்போ நம்ம பண்ணையில் இன்னும் நிறைய விஷயம் உள்ளுக்கு இருக்குது. முட்டைலாம் எடுக்கணும். இருந்தாலும் இந்த இளங்குஞ்சுகளுக்கு காலையில் நம்ம என்ன பார்த்தோம் இன்னைக்கு? இளங்குஞ்சுகள் எத்தனை இறந்துருக்கு, எத்தனை இறக்காமல் இருக்குது, அதை காமிக்கணுங்கிறத அந்த வீடியோ இன்றைக்கி பதிவு பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம். இன்னொரு நல்ல வீடியோ பதிவில் நல்ல தகவலோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.